டெல்டா வதர்மன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில வானிலை குறித்து நம்ம பார்க்க போறதில்ல. நம்ம ஏற்கனவே சூப்பர் எலினோ குறித்து பார்த்துட்டு இருக்கோம். சூப்பர் எலினோ தற்போது உருவாகி இருக்கு. இந்த நிலையில இந்திய பெருங்கடல்ல அந்த பாசிட்டிவ் ஐஓடி நேர்மறை ஐஓடியும் உருவாக இருக்கு. இந்த காணொளியில இந்த சூப்பர் எலினோ நிலை குறித்தும், இந்த இந்திய பெருங்கடல்ல உருவாகக்கூடிய அந்த நேர்மறை ஐஓடி குறித்தும், அதுபோல இதன் தாக்கம் எப்படி இருக்கும் நமக்கு குறிப்பா தமிழ்நாட்டுல என்பது குறித்தும் தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். இந்த ஆண்டின் துவக்கத்தின் முதலே நம்ம இந்த ஆண்டு சூப்பர் எலினோ உருவாக இருக்கு. இந்த சூப்பர் எலினோ இதுவரைக்கும் வரலாறுல பதிவாகாத அளவிற்கு ஒரு தீவிரமான சூப்பர் எலினோவா உருவாகும் என்பதையும் நம்ம தொடர்ச்சியாக பதிவு செய்து வந்தோம். அதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை குறையும், இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு சாதகமற்ற நிலை இருக்கும் என்பது குறித்தெல்லாம் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். இந்த சூழல்ல தற்போது சூப்பர் எலினோ உருவானது உறுதியாகியிருக்கு. எப்போதும் இல்லாம ஆகஸ்ட் மாதமே இந்த சூப்பர் எலினோ உருவாகியிருக்கு. இதன் தாக்கம் வரக்கூடிய மாதங்கள்ல எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் இது இந்திய பெருங்கடல் பகுதிகள்ல எந்தவித மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து தான் இந்த காணொளியில விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதல்ல சூப்பர் எலினோனா என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் இயல்பை விட வெப்பநிலை அதிகரிப்பது தான் தற்போது பார்க்கிறோம். அந்த பெரு கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் இந்த பகுதிகள்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை உயர்ந்திருக்கு. நமக்கு அதே போல மத்திய பசிபிக் பெருங்கடல்ல 2 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை உயர்ந்திருக்கு. எப்போது வெப்பநிலை வந்து அந்த மத்திய பசிபிக் பெருங்கடல்ல 2 டிகிரிக்கு மேல செல்லுதோ அப்போது சூப்பர் எலினோ அப்படின்னு நம்ம வந்து வகைப்படுத்துவோம். அதே போல இந்த நிலை நமக்கு இதற்கு முன்னதா உருவான சூப்பர் எலினோ ஆண்டுகள்ல 1997 மற்றும் 2025 2015 அதே போல 1982 போன்ற ஆண்டுகள்ல எல்லாம் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதம் தான் உருவாகி இருக்கு. இந்த ஆண்டு பார்த்தோம்னா இந்த சூப்பர் எலினோ ஆகஸ்ட் மாதமே உருவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் வரலாற்றுல ஆகஸ்ட் மாதம் பசிபிக் பெருங்கடல்ல வெப்பநிலை 2 டிகிரியை தொட்டதில்லை. இந்த ஆண்டு தற்போதே வந்து 2 டிகிரிக்கு மேல சென்றிருக்கு. மிகவும் கவனமா பார்க்கப்படுது. அப்படி இருந்தா இதன் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வரக்கூடிய நாட்கள்ல மேலும் அது வந்து வெப்பநிலை உயர தொடங்கும். குறிப்பா நவம்பர் மாசத்துல 3.5 டிகிரிக்கு மேல இந்த சூப்பர் எலினோவின் தாக்கம்ங்கிறது அதிகரிக்க போகுது. அப்போ 3.5 டிகிரினா நம்ம இதற்கு முன்னதாகவே பதிவு செஞ்சிருக்கோம். 1876ஆம் ஆண்டு உருவான சூப்பர் எலினோ கிட்டத்தட்ட 3 டிகிரிக்கு மேல வெப்பநிலை உயர்ந்துச்சு இந்த குறிப்பிட்ட பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில். இப்ப தற்போது உருவாக இருப்பது 3.5ஐ விட அதிகரிக்கும், 4 டிகிரியை தொடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்த்தா இதுவரைக்கும் உலகம் கண்டிராத ஒரு தீவிரமான சூப்பர் எலினோ நிகழ்வை இந்த ஆண்டு உலகம் வந்து எதிர்கொள்ள இருக்கு. இதன் தாக்கம் தற்போதே உணர தொடங்கியிருக்கு. நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்க நாடுகள்ல அடுத்தடுத்த வெப்ப அலைகள், காட்டுத்தீ பரவுதல் போன்ற தாக்குதலை பார்க்கிறோம். அதே போல தமிழகத்திலையுமே வந்து சீரற்ற வெப்பச்சலன மழை, அதே போல இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்கள்ல மழை பற்றாக்குறையும், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், கேரளா, கர்நாடகால மழை பற்றாக்குறையும் நிலவிட்டு இருக்கு. இந்த சூழல்ல நவம்பர் மாதம் இது உச்சத்தை தொடும்போது இந்திய பெருங்கடல்லையும் ஒரு மாற்றம் நிகழ இருக்கு. அதாவது எப்போதெல்லாம் எல்லினோ உருவாகுதோ அப்போதெல்லாம் இந்திய பெருங்கடல்ல ஐஓடி பாசிட்டிவ் ஐஓடியா உருவாகும். அதாவது பாசிட்டிவ் ஐஓடினா நேர்மறை இந்திய பெருங்கடல் இருமுனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நமக்கு சுமத்ராவை ஒட்டிய இந்த கடல் பகுதியில வெப்பநிலை இயல்பை விட குறைவாகவும், சோமாலியா பகுதிகளை ஒட்டிய இந்த கடல் பகுதியில வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கும். இந்த நிகழ்வு இங்கு ஏற்படக்கூடிய அந்த சூப்பர் எலினோவின் தாக்கத்தினால ஏற்படக்கூடிய மாற்றம் தான். ஆனா எப்போது இங்க எல்லினோ உருவாகுதோ அப்போது இங்க நேர்மறை ஐஓடி உருவாகும். அந்த ஐஓடி நிகழ்வு இந்த ஆண்டு நவம்பர் மாதத்துல அது வந்து கிட்டத்தட்ட 1.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை அதிகரிக்க இருக்கு. அதாவது சோமாலியா பகுதிகளில் 1.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமா நமக்கு பார்த்தோம்னா நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல வடகிழக்கு பருவமழைக்கு இது மிகவும் சாதகமா அமையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தற்போதைய சூழல்ல இந்த ஆகஸ்ட் மாதத்துல நமக்கு வந்து முதல் வாரத்துல சற்று பரவலான மழைப்பொழிவு பதிவானுச்சு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தடுத்து இந்த சூப்பர் எலினோ தீவிரமடைய இருப்பதன் காரணமா இதுல பார்க்கிறோம் அந்த ஐஓடி நிகழ்வு அக்டோபர் நவம்பர் மாதத்துல தீவிரமடையும் அப்படிங்கிறத இந்த தரவு காண்பிக்குது. அக்டோபர் மாதம் நவம்பர் மாதங்கள்ல தீவிரமடையும்னு கணினி சார்ந்த தரவுகள் காண்பிக்குது. அதே போல நமக்கு
மேலும் இந்த எல்லினோவின் தாக்கத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 டிகிரிக்கு மேல செல்வது தான் நிறைய கணினி சார்ந்த தரவுகள் உறுதிப்படுத்துது. ஸோ இதோட தாக்கம் பார்த்தோம்னா நமக்கு வரக்கூடிய நாட்கள்ல மேலும் இந்த கடல் சார்ந்த அலைவுகளை நமக்கு வந்து பசிபிக் பெருங்கடல் நோக்கி நகர்த்தி செல்லும். குறிப்பா கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் முதல் பரவலான மழைப்பொழிவு பதிவாகிட்டு இருக்கு. இந்த மழைப்பொழிவு ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியா குறையும். குறிப்பா மேற்கு பசிபிக் வடமேற்கு பசிபிக் பெருங்கடல் நிலவக்கூடிய அந்த டால்பின் புயலினால இந்த ஈரப்பதமான காற்று சென்று ஆங்காங்கே நமக்கு இந்திய பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்துச்சு. ஆனா வரக்கூடிய நாட்கள் இந்த புயல் வலுவிழந்த பிறகு இங்க இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மேக குவியல்கள் எல்லாமே பசிபிக் பெருங்கடல் நோக்கி நகர இருக்கு. ஒரு நிலையான ஸ்டாண்டிங் வேவ் கண்டிஷன்ஸ் பசிபிக் பெருங்கடல்ல ஏற்பட இருக்கு. அப்படி அங்கு ஏற்படும் போது இந்த சூப்பர் எலினோ தீவிரமடையும். இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நேர்மறை ஐஓடி சாதகமாக உருவாவதற்கான ஒரு நிலை உருவாகி அதுவுமே படிப்படியா வலுவடையும். அதே சமயத்துல நம்ம இந்திய பெருங்கடல் பகுதிகளில் கடல் சார்ந்த அலைவுகள் சாதகமற்ற நிலைக்கு போய் நமக்கு ஒட்டுமொத்த மேற்கு கடற்கரையோர மாநிலங்கள் மற்றும் கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்கள்ல இயல்பை விட குறைவான மழைப்பொழிவு இந்த ஆகஸ்ட் மாதத்தின் பிற்பகுதியிலையும் செப்டம்பர் மாதத்திலையும் ஏற்பட இருக்கு. அது மட்டுமல்லாது நமக்கு தமிழகத்திலுமே வெப்பநிலையின் தாக்கம் என்பது படிப்படியா அதிகரிக்கக்கூடும். பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்கும். ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா ஆகஸ்ட் 3வது 4வது வாரங்கள்ல வெப்பச்சலன மழையை பொறுத்தளவுக்கு மாலை இரவு ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு இருந்தாலும் இந்த தொடர்ச்சியான வெப்பம் மற்றும் வறண்ட வானிலையினால அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவிற்கோ அல்லது நமக்கு சாதகமாக அமைவதற்கோ வாய்ப்புகள் இல்லை. இந்த உருவாகி வரும் சூப்பர் எலினோ தாக்கத்தினால ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள்ல நீடித்த கோடை காலம் தொடருவதற்கும் வெப்பமான நாட்கள் அதிகரித்து காணப்படுவதற்கும் வெப்பச்சலன மழை இயல்பை விட குறைவாக பதிவாவதற்கும் ஒரு நிலை காணப்பட்டிருக்கு. தற்போது சூப்பர் எலினோ உருவாகிட்டு இந்த சூப்பர் எலினோ நவம்பர் மாதத்துல சிவியர் சூப்பர் எலினோவா அதாவது தீவிரமான சூப்பர் எலினோவா உருவாக இருக்கு. அதே நவம்பர் மாசத்துல இந்திய பெருங்கடல்ல நேர்மறை ஐஓடி பாசிட்டிவ் ஐஓடியும் உருவாக இருக்கு. இதன் தாக்கம் நவம்பர்ங்கிறது நமக்கு வடகிழக்கு பருவமழைக்கு மிகவும் முக்கியமான மாதமா பார்க்கப்படுது. அப்போ அந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டத்துல சிவியர் சூப்பர் சைக்ளோன் மற்றும் சிவியர் சூப்பர் எல்லினோ மற்றும் அந்த நேர்மறை பாசிட்டிவ் ஐஓடி இரண்டின் தாக்கமுமே இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையில இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கு. இந்த வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும், அதன் தாக்கங்கள் எப்படி இருக்கும், எப்போது தொடங்கும், எந்தெந்த மாவட்டங்கள் அதிக மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம், எங்கெல்லாம் வந்து பாதிக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது குறித்தெல்லாம் விரிவான காணொளி மிக விரைவில் வெளியாக இருக்கு. தொடர்ந்து இணைந்தீர்கள் டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்துடன். நன்றி.